தமிழக அரசு இப்போது ஒரு முக்கிய அறிக்கையை தமிழக மக்களுக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அந்த வேண்டுகோளில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அளிக்கப்பட்ட அகற்றப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆடியோ பதிவுகள் தொழில்நுட்ப உதவியின் மூலமாக மீட்கப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவி பத்மா என்பவரின் கணவர் அவமதிக்கப்பட்டதால் அவரது மகன் காவலர் முரளிராஜா திட்டமிட்டு இந்த இரண்டு நபர்களின் உதவியுடன் சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரின் உதவியுடன் இந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து குற்றச் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் அதற்கான ஆதாரங்கள் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி மீட்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் தான் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவும் தனது தந்தையை அவமதித்ததற்காக அவரை பழிவாங்கும் நோக்கில் இத்தகைய செயலில் முரளிராஜா என்பவரின் தூண்டுதலின் பேரில் மேலும் இருவர் இதில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தனிப்பட்ட பிரச்சனை தான் இது காரணம் என்றும் இதில் வேறு எந்த பின்னணியும் இல்லை என்றும் தமிழக அரசு தரப்பில் இப்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவின் கூட்டணி கட்சிகளாக உள்ள சிபிஎம் மற்றும் விசிக, தமிழக பாஜக, அதிமுக உள்ளிட்ட முக்கிய எதிர்கட்சிகள் அனைத்துமே இந்த விசாரணையில் புகார் அளித்தவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள்தான் இன்று குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று அவர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த புதிய விளக்கத்தை அறிவித்திருக்கிறது. இதன்படி உரிய விசாரணையின் அடிப்படையில் தான் அந்த அகற்றப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த ஆவணங்கள், புகைப்படங்கள், ஆடியோ பதிவுகள் தொழில்நுட்ப உதவியின் மூலமாக மீட்கப்படுவதற்கு காலம் தேவைப்பட்டது என்பதால் தாமதமாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதனை உறுதிப்படுத்துவதற்கே இவ்வளவு தாமதம் ஆகியிருக்கிறது என்பதால் தவறான தகவல்களை நம்பவும் வேண்டாம், பரப்பவும் வேண்டாம் என்று தமிழக அரசு இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. பானு.